நமஸ்கார். வீடா கணேசன் 9715798626. வேதங்களும் விஞ்ஞானமும் படித்ததினால் என்ன பலன், இதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வேதங்கள்ங்கிறது சிவபெருமானுடைய மூச்சுக்காற்றிலேருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த வேதங்களுக்கெல்லாம் முதன்மையான குரு யாருன்னாக்கா வேதவியாசர். அந்த வேதவியாசர் இல்லைன்னாக்க ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் எதுவுமே கிடையாது. மத்வாச்சாரியார் கிடையாது, ராமானுஜர் கிடையாது, யாருமே இல்லை. யாரையுமே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எல்லா வேதங்களும் எங்கெங்கோ அப்படி பிரிச்சு போனதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு புத்தகமாக எழுதி இவர் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. வேதத்துக்கெல்லாம் குரு எழுதி கொடுத்தவர் வேதவியாசர். இந்த வேதத்தை யாருமே நான் தான் செஞ்சேன், நான் தான் குரு, யாருமே சொந்தம் கொண்டாடவே இல்லை. அந்த வேதத்தை நல்லபடியாக படித்த ஒரு வேத வித்து என்ன பண்ணாருனாக்க எல்லாருக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் வேதங்கள் சொல்லி கொடுத்துருந்தார். ஒரு மெத்த படித்தவங்க லாஜிக்கில் தர்க்க சாஸ்திரத்தில் வேர்ல்டு மெடலிஸ்ட், மற்ற எல்லா படிப்புகளிலுமே முதன்மையாக பல பட்டங்கள் வாங்கி அதனால் அவருக்கு பெருமை ஜாஸ்தியாக போயிடுது. அவர் இந்த வேதம் கற்றுக் கொடுக்குறவர்கிட்ட நான் தர்க்க சாஸ்திரத்துலலாம் கோல்டு மெடலிஸ்ட்டு பல பட்டங்கள் வாங்கியிருக்கேன், இந்த வேதங்கள்ங்கிறத பற்றி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா, அதையும் கற்றுண்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. உடனே இந்த வேதம் சொல்லிக் கொடுக்குற அப்படி பார்த்துட்டு, இல்லைப்பா உனக்கு வேதம் வராதுப்பா அப்படின்னு சொல்கிறார். நம்மளை பார்த்து இதுமாரி சொல்லிட்டாரு, நம்ம படிப்பு ஜாஸ்தியாக படிச்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சோம்னா, சரி வேண்டாம், நான் ஒரு 3 கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு, அப்புறம் யோசிக்கலாம், வேதத்தை கற்றுக் கொடுக்குறத பற்றி யோசிக்கலாங்கிறார். தர்க்கசாஸ்திரம் மற்றவர்கிட்ட கேள்வியா கேளுங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி அகந்தையாக பதில் சொல்லலாம். அப்படி சரி ரைட். முதல் கேள்வி, ஒரு போக்குவரத்துலேருந்து 2 பேர் வெளியில் வர்றாங்க. ஒருத்த மூஞ்சில் கறி இருக்குது, இன்னொருத்த மூஞ்சில் கறி இல்லை. யார் முதல்ல மூஞ்சி அலம்புவாங்க அப்படின்னு கேட்குறாரு. தர்க்கம் படித்தவன்கிட்ட கேட்கல கேள்வியாது. யார் மூஞ்சில் கறி இருக்கோ அவன் தான் போய் அலம்புவான் அப்படிங்கிறார். தப்புப்பா, மூஞ்சில் கறி இருக்கிறவனுக்கு அவனுக்கு தெரியாது, எதுக்கு இருக்கிறவனுக்கு தான் அதில் கறி இருக்குது, நமக்கும் கறி இருக்கும்னு சொல்லிட்டு அவன் தான் போய் முதல்ல அலம்பிட்டு வருவான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆஹா, சின்ன தப்பாகி போச்சு. சாமி 2வது கேள்வி கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த சுடுவி கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது. மறுபடியும் இதே கேட்குறாரு. ஒரு போக்குவரத்துலேருந்து 2 பேர் வராங்க. ஒருத்தர் முகத்தில் கறி இருக்குது, ஒருத்தர் முகத்தில் கறி இல்லை. யார் முதல்ல மூஞ்சி அலம்புவாங்க. அதான் இப்போ சொல்லுவோமே, யார் மூஞ்சியில் கறி இல்லையோ அவன் தான் போய் அலம்பிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. தப்புப்பா, 2 பேருமே மூஞ்சி அலம்புவாங்க. ஏன்னா கறி இருக்கிறவனை பார்த்தோன்னா சரி நம்ம மூஞ்சிலும் கறி இருக்குமான்னு இல்லாதவன் போய் அலம்பிட்டு வருவான், இவனும் போய் அலம்பிட்டு வரானே, நம்ம மேலே ஏதாவது தப்பு வந்து போயிடாதுன்னு அவனும் போய் அலம்பிட்டு வருவான், 2 பேரும் மூஞ்சி அலம்புவாங்க அப்படின்னு. அப்படி இது வேறு மாதிரி யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுங்க சாமி, அதுலையாவது நான் கரெக்டாக சொல்லிடுறேன். அப்படி மறுபடியும் இதே கேட்குறாரு. ஒரு போக்குவரத்துலேருந்து 2 பேர் வராங்க. ஒருத்தர் மூஞ்சில் கறி, ஒருத்தர் மூஞ்சில் கறி இல்லை. யார் முதல்ல மூஞ்சி அலம்புவாங்கன்னு. இப்போ தானே சொல்லணும் 2 பேருமே அலம்புவாங்கன்னு. இல்லைப்பா 2 பேருமே அலம்ப மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறீங்கன்னாக்கா, மூஞ்சி கறியாக இருக்கிறவனே எதுக்கு இருக்கிற பார்த்து கறி இருக்கிறவனே போய் அலம்பாமல் இருக்கான், நம்ம எதுக்கு அலம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மூஞ்சி அலம்ப மாட்டான், இவனும் மூஞ்சி அலம்ப மாட்டான், 2 பேரும் அலம்ப மாட்டாங்கன்றார். ஒரே விஷயத்தை எத்தனை விதமாக யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன், மன்னிச்சிருங்கன்றப்ப. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறார், உன் மேலே தப்பு இல்லைப்பா, ஒரு போக்குவரத்துலேருந்து 2 பேர் வரும்போது ஒருத்த மூஞ்சில் கறியும் ஒருத்த மூஞ்சில் கறி இல்லாமலும் எப்படி இருக்கும், அதை பற்றி நீ யோசிக்கவே இல்லை. பேசிக்காக என்னவோ அதை யோசிக்காமல் தர்க்கம் பண்ணுறதுலையே நீ உன் வாதத்தை காமிச்சிருக்க, அதனால் உனக்கு வேதம் வராது அப்படின்ட்டார். மெத்த படித்தவன் தலை குனிஞ்சபடி படிக்கிறது எதுக்குன்னாக்க அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் நம்ம அறிவினால் 4 பேருக்கு பயன்படுறதுக்கும் தான் அப்படிங்கிறத இது எடுத்துக்காட்டுருக்கு. வாழ்க வளமுடன்.